சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறையினர் அட்டூழியம் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு ஆதரவாக பரப்புரை செய்த திமுக பிரமுகர் படப்பை மனோகரன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதற்கான வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டார். சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை துன்புறுத்தியதாகவும் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை கூறுவது அப்பட்டமான பொய் எனவும் கூறினார். படப்பை மனோகரன் வீட்டின் சிசிடிவி கேமராக்களை அதிகாரிகள் அணைக்க முயற்சித்ததாகவும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது தவறில்லை, அதை மறைப்பது ஏன் எனவும் கேட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக கூறிய செல்வ பெருந்தகை மே 4ஆம் தேதி திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவர் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தயாராக உள்ளதாகவும் கூறினார். இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறையா அங்க நிக்குது அப்படிங்க. நான் நேரடியா உன்னை குத்தல, சைட்ல தான் குத்துன, பின்னாடி குத்துனேன்னு சொல்லலாமா? இப்ப மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேர்ல வீட்டுல போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணீங்கலாம், இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? நான் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசியல் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாரா இருக்காரு, நிதிஷ்குமாரும் தயாரா இருக்காரு.